ஐயா நான் ஒழுங்கா வேலை செய்யறேன். பொறுமையா கண்டவனுக்காக நான் கஷ்டப்படணும். எனக்காக நான் உழைச்சிட்டு போறேன். இந்த மாதிரி நீங்களும் இனிமே என்னோட டேலண்ட்டையும் ஒர்க் ஆகி எனக்காக யூஸ் பண்ணிக்க போறேன்ப்பா. யூஸ் பண்ணி சைடு இன்கம் ஜெனரேட் பண்ண போறேன். ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இவங்கெல்லாம் என்ன வீடியோ எடிட் பண்றாங்க, நான் இதை விட பெட்டரா வீடியோ எடிட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கான கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். அப்புறம் ஏன் உங்களால அதுல சக்சஸ் ஆக முடியல தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களால் ஏன் கன்சிஸ்டண்டாக செய்ய முடியல தெரியுமா? இந்த மாதிரி உங்களோட எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க 3 சிம்பிள் டெக்னிக்ஸ் மூலமாக உங்களுக்கு கிளியரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பிஃபோர் யூ ரெடி. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ரெடியானா தானே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே, நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற தயார் நிலை எப்போ வரும்? எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க. என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு நல்ல மைக் இல்லப்பா, எடிட்டிங்க்கு நல்ல கம்ப்யூட்டர் இல்லப்பா, இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பொறுமையா ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க ஐடியாஸும் அதுக்குள்ள ஃபேட் ஆகிடும். கண்டிப்பா நீங்க தோத்து தான் போவீங்க. சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? கையில இருக்கிற மொபைலை வச்சே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரெடி ஆகாமலே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் அவங்க சக்சஸ் ஃபார்முலா. உங்ககிட்ட என்ன இருக்கணும் தெரியுமா? என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்னோட கோலை சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற ஃபயர் தான் இருக்கணும். இந்த விஷயம்லாம் இருந்தால் தான் நான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. டோன்ட் டெல் டு எவ்ரி ஒன். உன்னால காலையில் சீக்கிரமாக கூட எந்திரிக்க முடியல, நீ எல்லாம் எங்கே ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் பண்ண போற அப்படின்னு உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற கோலை யாராவது கேவலமாக பேசினாங்கன்னா அவங்க மேலே இருக்க வெறுப்பு காரணமாக ஒரு 2 வாரம் ப்ராப்பராக ஜிம்முக்கு போவீங்க. எதுக்கு? அவங்க சொன்னது தப்புன்னு நிரூபிக்க. அதுக்கப்புறம் உங்கள் கன்சிஸ்டன்சியும் மோட்டிவேஷனும் குறைஞ்சி போயிடும். உங்கள் கோல்ஸ் மேலே உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டும் மோட்டிவேஷனும் இல்லைனா ஃபெயிலியர் தான் ஆவீங்க. என்ன அவங்க கேவலமாக பேசலை, பதிலுக்கு பாராட்டுறாங்க. வாவ் சூப்பர்ரா, நீ கண்டிப்பாக செஞ்சு முடிப்ப அப்படின்னு மற்றவங்க உங்களை பாராட்ட உண்மையாகவே நீங்கள் அந்த கோலை அடைஞ்சிட்டிங்கன்னு உங்கள் பிரெயின் ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிடும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சி போய் அதுவும் ஃபெயிலியரில் தான் போய் முடியும். சரி என்னதான் ப்ரோ நான் பண்ணுறது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ஃபுல் எனர்ஜியும் எஃபோர்ட்டையும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தில் போடுங்க. ரிசல்ட்டு தான் இங்கே பேசணும். உங்கள் கோலை செஞ்சு இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு செய்யாமல் விட போகிறீங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பி ஹாப்பி. திடீர்னு உங்களுக்கு இப்படி அடிக்கடி தோணும், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பவுன் நகை வாங்கி போட்டிருந்தா இந்நேரம் ஒரு 20 to 25,000 லாபம் பார்த்துருக்கலாம். இந்த விஷயத்தை அப்போவே செஞ்சுருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்போ தோணுன்னா நீங்கள் அந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும்போது தான். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் கோல்டு சேவ் பண்ண முடியாமல் போனதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் நேற்றை விட இன்னைக்கு எவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே மார்த்தட்டி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஐ எம் ஸ்டார்டிங் டுடேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு யாராவது நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள். ஆனால் வின்னர்ஸ் அவங்க இதை பார்த்த உடனே அவங்க கோலுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.